ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, செப்டிக் டேங்க்கு வந்து செங்கல் கட்டுமான முறையை பயன்படுத்தலாமா, அது வந்து எந்த மாதிரி சைட் கண்டிஷனுக்கெல்லாம் இந்த செங்கல் கட்டுமான முறையை பயன்படுத்தலாம், அதோட காஸ்ட் எவ்வளவு, இப்போ வேறு ஏதோ ஒரு செப்டிக் டேங்க் முறைக்கும் நம்ம செங்கல் கட்டுமான முறைக்குங்கான டிஃப்ரெண்ட் காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறதும், அதோட நன்மை தீமை என்னென்னலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது கட்டாயம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி வீடியோக்குள்ளே போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைட்டு, இந்த இமேஜில் இருக்குது. இந்த சைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் நம்ம வந்து செப்டி டேங்க், இது வந்து நார்த் ஃபேஸிங் சைட்டு. ஸோ இதோட வடமேற்கு மூலையில் நம்ம வந்து செப்டி டேங்க் அமைக்கும். அந்த வடமேற்கு மூலையோட எவ்வளோ அடி கேப் இருக்குது அப்படின்னா 5 அடி தான் நம்மளுக்கு வந்து கேப் இருக்குது. அதுவும் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோட்டில், சரிங்களா. ஸோ அந்த ரோட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 அடி ஸ்பேஸில் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதுக்கு மேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தோணணும் அப்படின்னா அது வந்து ரோடு இடத்துக்கு போயிடும். ரொம்ப இடைஞ்சலான இடம் தான், சரிங்களா. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சைடில் வந்து ரோடு 20 அடி ரோடு. அந்த 20 அடி ரோட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வடமேற்கில் ஒரு 5 அடி தோண்டியிருப்போம். ஸோ அந்த 5 அடி தோண்டினதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன முறையை பயன்படுத்தோம் அப்படின்னா, இதில் வந்து நம்ம வந்து செங்கல் கட்டுமான முறையை தான் பயன்படுத்தோம். எதுக்கு நம்ம வந்து செங்கல் கட்டுமான முறை அப்படின்னா, எதுக்கு இந்த சைட்டை நான் வந்து உங்களுக்கு வந்து இமேஜாக காட்டுறேன் அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா அதோட சைஸ், சரிங்களா. அகலம் வந்து நம்மளுக்கு வந்து 5 அடி தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து கல் கட்டுமான முறைக்கு போனோம் அப்படின்னா சைடில் 1.5 அடி, இந்த சைடில் 1.5 அடி, நம்மளுக்கு வந்து 3 அடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லோட ஸ்பேஸே அடங்கிடும். அதுக்கு போக நம்மளுக்கு வந்து 2 அடி தான் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும் உள்ள. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்கட்டு முறை போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி ஆஃப் லிட்டர் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக கிடைக்கி. அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து செங்கல் கட்டுமான முறைக்கு போகிறோம், சரிங்களா. ஸோ இந்த செங்கல் கட்டுமான முறையை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதே தான், இந்த பக்கம் 3/4 அடி, இந்த பக்கம் 3/4 அடி பயன்படுத்தி நம்ம வந்து சென்டரில் வந்து நம்ம வந்து தண்ணி அந்த 3 அடி கேப்பில் நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து நிற்கிற மாதிரி, அந்த டஸ்ட்டு வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்தது, நம்ம யாருனே கல் கட்டுமான முறையில் நம்மளுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ வந்தது அப்படிங்கிறது கல் கட்டுமான வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதோட காஸ்ட் ஒரு 10 அடி அகலம், ஒரு 10 அடி உயரம், ஒரு 1.5 அடி அகலத்தில் நம்மளுக்கு வந்து கல் மட்டும், நான் வந்து மணல், சிமெண்ட்டு, ஜல்லி, லேபர் எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட்டு நம்ம ஏன்னா அதில் கல் பயன்படுத்தோம், இதில் வந்து செங்கல் பயன்படுத்தோம். அந்த டிஃப்ரென்ஸை மட்டும் காஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி கல் பயன்படுத்தி பண்ணுறதுல நம்மளுக்கு வந்து அது வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா வந்தது, சரிங்களா. ஒரு 10 அடி நீளத்துக்கும் 10 அடி உயரத்துக்கும் உள்ள கல்லோட காஸ்ட் மட்டும். இது செங்கலுக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 அடி நீளம் 10 அடி உயரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 950 செங்கல் தேவைப்படும், சரிங்களா. ஸோ இந்த 950 செங்கலோட காஸ்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் வந்து 8 ரூபாயிலேருந்து 12 ரூபா வரைக்கும் ஒரு நல்ல செங்கல் கிடைக்கும். அதுக்கு கீழேயும் கிடைக்கலாம், அதுக்கு மேலேயும் பெஸ்ட் குவாலிட்டி இருக்கலாம். பட் ஒரு ஆவரேஜான ஒரு மார்க்கெட் பேஸ் இதுதான். மினிமம் 8லேருந்து 12 வரைக்கும். ஸோ அதுலேயும் ஆவரேஜாக 10 ரூபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9500 ரூபா வெறும் செங்கல் காஸ்ட் மட்டும் வருது, இந்த ஒர்க்குக்கான காஸ்ட், சரிங்களா. ஆனால் இது கல்லுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து 5000 ரூபா தான். ஸோ இந்த ரெண்டுக்குங்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளோதான் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா. ஸோ இவ்வளோ காஸ்ட் வேரியேஷன் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால மட்டும்தான் நம்ம வந்து செங்கல் கட்டு முறை இல்லாமல் கல்லுக்கட்டு முறைக்கு போகிறோம். ஆனால் இதோட ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்திங்கன்னா செங்கலை விட கல்லுக்கட்டு தான் அதிகம், சரிங்களா. செங்கலை விட கல்லுக்கட்டோட ஸ்ட்ரென்த் அதிகம். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கல்லுக்கட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வந்து ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னு யார்ட்டையும் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், சார். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட மெயின் அட்வான்டேஜே இதுதான், இதோட இடத்தோட ஆக்குபேஷன் ரொம்ப கம்மி, சரிங்களா.
நம்ம செங்கல்ல கல்லை பயன்படுத்தலை. ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா லேண்டோட ரேட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இடத்த நம்ம வந்து பார்க்கையில் இடத்தோட ஆக்குபேஷனை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த முறையில் இதில் வந்து போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கல்லுக்கட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடத்த மிச்சப்பிடிச்சு நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாகுது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லேபர், ஸ்கில்டு லேபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கல் கட்டுமான முறையில் வந்து அதிகமாக இருக்காங்க. கல் கட்டுமான முறையோட ஸ்கில்டு லேபர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு ஸ்கில்டு லேபர் சொல்கிறேன், கரெக்டான முறையில் கட்டுற லேபர்ஸ். சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட லேபரோட டிமாண்ட் வந்து கல்லுக்கட்டில் அதிகமாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளோட லேபர் வந்து பார்த்திங்கன்னா இதில் கட்டுற நம்ம ஒரு செங்கல் கட்டுமானம் வந்து ஒரு லேபர் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கட்டுறோம் அப்படின்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். ஸோ அந்த ஏரியா வந்து நம்ம வந்து கல்லுக்கட்டில் கட்ட முடியுமான்னு கேட்டால் கட்டாய முடியாது. ஏன்னா ஒரு செங்கலை தூக்கி வைக்கிறதுக்கான நேரமும் ஒரு கல்லை தூக்கி வைக்கிறதுக்கான நேரமும் கம்மி. ஸோ அந்த லேபர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கல் கட்டோட கல்லுக்கட்டுக்கு அதிகம். சரிங்களா? ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டரிங் வந்து நம்மளுக்கு வந்து கல்லுக்கட்டுக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வந்து பிரிக்கை விட ரொம்ப 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 கம்மி. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து வாட்டரை வந்து அவ்வளோவா அப்சர்வ் பண்ணி அது வந்து ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அதனால் பிளாஸ்டிங் தேவையில்லை. அந்த சந்து மட்டும் அந்த கல்லுக்கும் அந்த இன்னொரு கல்லுக்கான ஜாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா பிளாஸ்டிங் தேவையில்லை. அதே இது செங்கல் கட்டுமானத்துக்கு நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிங் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் தேவை. எதுக்குன்னா அதோடய வாட்டர் அப்சார்ப்ஷன் டேம்னஸ் வந்து அதிகமாகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட லைஃப் வந்து குறையும். ஏன்னா தண்ணி பட்டுக்கிட்டே இருக்குமா செங்கலில். ஸோ அதனால் அது வந்து ஈஸியாக வந்து ரொம்ப வருஷங்கள் வந்து தாக்கு பிடிக்காமல் போகலாம். சரிங்களா? ஸோ அதனால் செங்கல் கட்டு முறைக்கு கட்டாயம் பிளாஸ்டிங் வந்து தேவை. இது வந்து கல்லுக்கட்டுக்கு வந்து தேவையில்லை. சரிங்களா? அது மாதிரி கீழே உள்ள காங்கிரீட் எல்லாமே வந்து பக்காவாக பேக் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்கணும். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து கீழே வந்து தண்ணியை வந்து நீங்கள் வந்து உள்ளே விட போகிறீங்க, தண்ணியை வந்து உறிஞ்சும் தன்மையில் விட போகிறீங்கன்னா கீழே காங்கிரீட் எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? ஸோ இதை பற்றி நம்ம வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் அதை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுவுமே பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு தேவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதையும் நீங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செங்கல் கட்டுமானத்தை வச்சு பண்ணலாம். ஆனால் எனக்கு அதில் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இல்லைங்க. எனக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக வேணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேண்டோட ஆக்குபேஷனும் எனக்கு வந்து கம்மியாகணும். இப்போ ஒரு மெட்ரோ அர்பன் அந்த மாதிரி உள்ள சிட்டிலாம், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி உள்ள சிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேண்டு அதிகம் அப்படிங்கிறனால லேண்டு ஆக்குபேஷன் நம்ம வந்து கம்மி பண்ணணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட லேபர் காஸ்ட்டு ப்ளஸ் மெட்டீரியல் காஸ்ட்டை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு தடவை நம்ம வந்து லேண்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி பிரிக் ஒர்க் போகிறோம் அப்படின்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அதை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க விரும்பலை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்து வைஸும் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இருக்கக்கூடாது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லேயும் அதிகமான இடம் வந்து நம்மளுக்கு வந்து போகக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் என்ன அப்படின்னா ஆர்சிசி செப்டிக் டேங்க். ஆர்சிசி செப்டிக் டேங்க்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம எப்படி வந்து ரூஃபுக்கு பலகை அடித்து நம்ம வந்து கம்பி கட்டி காங்கிரீட் போடுவோமோ அதே மாதிரி நம்ம செப்டிக் டேங்கோட வாலை சுற்றி நம்ம வந்து கம்பி கட்டி காங்கிரீட் பேக் பண்ணி பலகை அடித்து கம்பி கட்டி காங்கிரீட் பேக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதுதான் ஆர்சிசி செப்டிக் டேங்கு. இதோட ஸ்பேஸ் ஆக்குபேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிக்கை விட கம்மி. நம்மளுக்கு பிரிக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸ் அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடி வந்துடும். ஆனால் இதோட ஆக்குபேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 இன்ச்சஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேண்டோட ஆக்குபேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மாதிரி பிரிக்கு ஸ்டோனை விட மேசன்ட்ரியை விட அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம பிரிக் மேசன்ட்ரி அண்ட் ஸ்டோன் மேசன்ட்ரியோட அதிகமான ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லேண்டு ஆக்குபேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டை விடையும் இது வந்து கம்மி தான். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா காஸ்ட்டு தான். சரிங்களா? எக்ஸ்பென்சிவ் இருந்தாலும் இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது.
எதுக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் இதுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாக செலவு பண்ணாலும் இதோட ரிட்டர்ன் ஆஃப் லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா? இதுக்கு ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணாலும் நமக்கு ஒரு 10 வருஷம் அதிகமாக கிடைக்கி அப்படின்னா அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மெத்தடில். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரீஒர்க் பண்ணுறதுக்கான இடமா அது இல்லை. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து காஸ்ட்டை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து லாங் லைஃப் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து ஆர்சிசி சேஃப்டி டேங்க் போகலாம். உங்களுக்கு ஏதாவது பிளானு, எஸ்டிமேஷன், எலிவேஷன், செக்சுரல் டிராயிங், கான்ட்ராக்ட் எதாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.